தேவஜனமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவன் பேசின வார்த்தைகள் நீங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களிடத்துல தான் உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செஞ்சான். நான் காண்பிக்கும் மலைக்கு போ, நான் காண்பிக்கும் மலைக்கு போ. அந்த மலை தான் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமான மலை. ஆபிரகாம் கடந்து போகும் பொழுது 3 நாள் பிரயாணத்துல எவ்வளவோ மலைகள் வந்தது. எல்லா மலைகளும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாத மலையா என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது. ஒருவேளை ஆபிரகாம் சுயநலவாதியாய் அவன் ஒரு நாள் மாத்திரம் பிரயாணப்பட்டு போய் ஒரு மலையில ஏறி அங்க பலிபீடத்தை கட்டி அங்கே ஈசாக்க பலி கொடுக்க பிரயாசப்பட்டிருந்தா ஈசாக்கு பலியாயிருப்பான். காரணம் என்னன்னு சொன்னா அந்த மலை ஆபிரகாமுக்காக குறிக்கப்பட்ட மலை கிடையாது. ஆபிரகாம் இஷ்டத்துக்கு போய் அங்க பலிபீடத்தை கடித்து அங்க பாட்டை பாடி அங்க ஆராதனை செய்து அங்க ஜெபம் பண்ணி அங்க ஈசாக்க பலி கொடுத்தா பலி முடிஞ்சிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஈசாக்கோட சாப்டர் ஓவர், ஆபிரகாமுடைய சாப்டர் ஓவர். ஆனா ஆபிரகாம் தேவன் எந்த மலையை குறித்தாரோ அந்த மலைக்கு 3 நாள் லேட் ஆனாலும் அந்த பிரயாணப்பட்டு போய் அந்த மலை மேல பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த போகும்பொழுது அங்க ஒரு ஆட்டு கிடாவியும் ஆண்டவர் ஆயத்த பண்ணி வச்சிருந்தாரு. தேவ தூதனையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. தேவனுடைய சித்தமும் அங்க ஆயத்தமா இருந்து. தேவன் அநியாயம் பண்றவர் அல்ல. தேவன் பொய் சொல்கிறவரும் இல்லை. தேவன் மாறுகிறவரும் இல்லை. தேவன் தேவனா தான் இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும். நாம தான் என்ன பண்றோம்? ஒரு வாரம் ஒரு மாதிரி இருப்போம், அடுத்த வாரம் வேற மாதிரி இருப்போம். இந்த மாசம் ஒரு மாதிரி இருப்போம், அடுத்த மாசம் வேற மாதிரி இருப்போம். உங்களுக்கு பர்சனல் டச் ஆகல இருதயத்துல இல்ல யாராவது ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும் பாருங்க, தீர்க்கதரிசன வார்த்தையோ இல்ல ஜெபிக்கும் பொழுது உணர்த்தப்பட்ட வார்த்தைகள் எழுதி பாருங்க. மாதிரி நீங்க எழுதி வச்சது நீங்க தேவ சமூகத்துல ஜெபிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட தேவ பயத்தோட கேளுங்க. அப்ப சொல்லுவார், இதெல்லாம் பிசாசு மூட்டை கட்டி அவன் பிடிச்சு வச்சிருக்கிறான், உனக்கானதுதான். நீ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உன்னுடைய கிரிய வார்த்தை நடக்க செயல்பாடு ஜெபஜெபியம் ஆவிக்குரிய வாழ்க்கை தாழ்மை கீழ்ப்படுதல் இதெல்லாமே வேற மாதிரி இருக்குது. அதனால பிசாசு திருடி வச்சிருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு உணர்வு வரும், வெளிப்பாடு வரும். தேவ பயம் இருந்துச்சுன்னா, தேவ பயம் இல்லைன்னா நீ ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு தான் தவிர அது வெளியே எங்கேயும் போவாது.